Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா IPL 2024 மேட்ச் நம்பர் 18 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் vs சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த மேட்ச் 5th ஏப்ரல் 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது ராஜீவ் காந்தி ஸ்டேடியமில். ஸோ KKR vs DC மேட்சான வீடியோ யாராச்சும் நம்ம பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 80% வரைய நம்ம GLக்கு கால்குலேட் பண்ணது கரெக்டாக இருந்துச்சு. ஸோ என்னோட ஒரே மிஸ்டேக் என்னென்னா வருண் சக்கரவர்த்தியை பற்றி பெரிய அளவில் நான் சொல்லியிருக்க மாட்டேன். அது உண்மை தான். அது காரணம் அவர் விக்கெட் எடுத்ததையும் நான் சொல்லிடுறேன். ஹர்ஷித் ராணாவுக்கு வந்து ஓவர்ஸுன்றதை கொடுக்கல, அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அதேமாதிரி ஃபஸ்ட்டு ஸ்பெல்லுமே அவருக்கு ஷ்ரேயாஸ் ஐயர் கொடுக்கல. ப்ளஸ் ஷ்ரேயாஸ் ஐயரோட பேட்டிங் ஆர்டரில் வேறு ஒரு நியூ பிளேயரை வந்து ஆட வச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆச்சு, எதிர்பாராது நடந்துச்சு. நிறைய இம்பாக்ட் பிளேயர் உள்ளே வந்துட்டாங்க. அப்படி இல்லாட்டி ரொம்பவுமே கிட்ட போயிருக்கலாம். நம்மளோட யூசர்ஸ் நிறையா பேர் வந்து ரொம்ப க்ளோஸாக போயிருக்காங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து கமெண்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே ஃபார்முலாவை வந்து கொடுங்க, அதே மெத்தடில் அந்த மேட்ச்சுக்கு கொடுத்த மாதிரியே வந்து அனலைஸ் கொடுங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அதையே வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு சேமாக வந்து க்ளோஸாக போகிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் வந்து நான் சொல்லிடுறேன். உங்களோட ஐடியாஸையும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் நம்ம சூப்பரான ஸ்மால் லீக்கு, மினி கிராண்ட் லீக் ஜெயிக்கிறதுக்கான எல்லா ஆப்ஸ் லிங்க்குமே கொடுத்துருக்கோம். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபேப் 11 பேட் பால் 11 எல்லாத்துலேயுமே ஈஸியாக நீங்கள் மினி கிராண்ட் லீக் வந்து வின் பண்ணலாம். ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸ்ன்றதை மினி கிராண்ட் லீக்ஸில் கொடுக்குறாங்க. ஏன்னா பெரிய ஆப்பில் தான் பெரிய அமௌண்ட்ஸ் கிடைக்கும். பட் நீங்கள் அதே டீமை இதில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவான அமௌண்ட்ஸ்ன்றது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். டோட்டல் மேட்சஸ் 72 மேட்ச்சு, 33 ஃபஸ்ட் பேட் பண்ண டீம், 38 செகண்ட் பேட், ஆவரேஜாக 161 ரன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவரால் பார்க்குறப்ப நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான். லாஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க, ரெக்கார்டு 277 ரன்னுக்கிட்ட வந்து ஸ்கோர் பண்ணாங்க SR வச்சு. எம்ஐயுமே ரிட்டர்ன் அடித்தாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா மட்டும் பாலை சாப்பிடாமல் இருந்தால் கிட்ட வந்து க்ளோஸாக போயிருந்துருக்கலாம். அவ்வளோ ஒரு தரமான பேட்டிங் பிச்சாக இருந்துச்சு. அதுமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, உங்களுக்கு டெலகிராம்லேயுமே லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசின்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து GST ஃப்ரீன்றதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து அவங்க ஃபுல் GST ஃப்ரீயாக கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போதைக்கு 10 days கொடுத்துருக்காங்க. இன்னுமே அந்த 10 days முடிகிறதுக்கான நாட்கள் அதிகமாக இருக்குது. அதனால் பயன்படுத்திக்கோங்க. ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ரொம்ப ஈஸி. ஆப்போசிட்டில் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தோன்ற சேம் பிளேயர் அவங்கள எடுத்திருந்தால் நீங்கள் வேறு கான்டெஸ்ட் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த கிரவுண்டில் நடந்த மேட்சுக்கானது, அதுக்கப்புறமா சென்னை சூப்பர் கிங்கும் SR வச்சு கடைசி ஆடின ஒரு மேட்சுக்கானதாக வந்து பார்த்துடலாம். ஸோ SR வச்சு சென்னை சூப்பர் கிங் கடைசி ஆடின மேட்ச்சில் அபிஷேக் சர்மா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ருத்ராஜ் கைக்வாட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. மயங்க் மார்க்கண்டே ஒரு 2 விக்கெட்டும், ரவீந்திர ஜடேஜா 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் இந்த மேட்ச் நடந்தது வேறு ஒரு கிரவுண்டு தான். ஒரு புரிதலுக்காண்டி, ஸோ கடைசி அவங்க ஆடினப்போ எப்படி ஆடினாங்கன்னு காட்டுறதுக்காண்டி தான் நான் வந்து இது எடுத்திருக்கேன். அதில் CSK தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. போன IPLல எல்லாமே ஓரளவுக்கு லோ ஸ்கோராக தான் போச்சு. இந்த IPLல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு PSLல எப்படி ஒரு ரோடு ட்ராக்கை செட் பண்ணுவாங்களோ அதே கான்செப்டை IPLலையும் கொண்டு வந்துட்டாங்க. பவுலர்ஸுக்கு எந்த ஹெல்ப்புமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும், கொஞ்சம் டெக்னிக்கலாக பவுல் பண்ணுற பவுலர்ஸுக்கு விக்கெட் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் அல்ஜாரி ஜோசப் இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்க. அவங்களால வந்து பெர்ஃபார்மன்ஸே பண்ண முடியல. சேம் ஃபேப் 11 ஆப்பில் இப்போ புதுசாக ஃபேண்டசி ஆப் எல்லாத்துலேயுமே ஃபேண்டசி ப்ளே பண்ணுற மாதிரியும் SR நோன்றதும் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி எல்லா ஆப்லேயுமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ GSTயும் கிடையாது. ஸோ இதில் உங்களுக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ணுறப்ப TDSமே பிடிக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். போகிற போக்கில் பார்த்தோம்னா ஃபேண்டசியாக ஓவர்டேக் பண்ணி இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ன்றது வந்துடும் போல். ஸோ ஈஸியாக ஃபேப் 11 ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, யார் வின் பண்ணுவா அப்படின்றத மட்டும், அதை மட்டும் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணாலே போதும். எத்தனை தடவை வேணால் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட இது வந்து ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ்லேயே வந்துடும். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபிஷியலு. ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஃபேப் 11 இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. இப்போது நம்ம கடைசியாக ராஜீவ் காந்தி ஸ்டேடியமில் நடந்த 2 மேட்சுக்கான ஃபுல் ஸ்கோர் கார்டு அனலைஸ் வந்து பார்த்துருவோம். இதான் வந்து அந்த ஹை ஸ்கோரிங் போனது. அதில் அபிஷேக் சர்மா ஒரு 63, கிளாசன் ஒரு 80, ட்ரைவர்ஸ் கட் ஒரு 62. இந்த சைடில் பார்த்தோம்னா பவுலர் சும்மா ஒரு விக்கெட்னாலும் அவ்வளோ ரன்ஸ் கொடுத்ததுனால 23 பாயிண்ட்ஸ் தான் எல்லா பவுலர்ஸுக்குமே கிடைக்கும். அது ஒரு பாயிண்ட்டே கிடையாது. அதேமாதிரி இந்த தரப்பில் வேறு லெவலில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பேட்டிங்கில் இவங்களுமே வந்து ஹிட்டிங் கொடுத்தாங்க. ஆனால் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீமோட பேட்டர்ஸ் வந்து நல்ல ஸ்கோர் போட்டுறாங்க. ஒரு செகண்ட் பேட் பண்ணுறப்போ இந்த கட்டர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸோ பேட் கமின்ஸும் சரி, உனாட்கட்டும் சரி, இந்த பொய் பவுலிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்பீடாக வர மாதிரி இருக்கும். ஆனால் சொடுக்கு பால் மாதிரி போட்டு விக்கெட் எடுக்கிறது. சேம் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பேட் கமின்ஸும் உனாட்கட்டும் வந்து விக்கெட் எடுத்தாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, CSK SR வச்சு மேட்ச்சில் ஃபஸ்ட்டு வந்து CSK பேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, செகண்ட் பவுல் பண்ணுறப்ப யார் பவுல் பண்ணுவான்னா
தேஷ்பாண்டே, அதுக்கப்புறம் இந்த முஸ்டபிசர் ரஹ்மான் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கட்டர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ். அவங்களுக்கு விக்கெட் கிடைக்க சான்ஸ் இருக்கும். அதே மாதிரி SRH ஃபஸ்ட் பேட் பண்ணி ஹையஸ்ட் ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா செகண்ட் பேட் பண்ணுறப்போ இதே உனாட்கட் பேட் கமின்ஸ் வந்து கட்டர்ஸ் போட வாய்ப்புகள் இருக்கும். இந்த விக்கெட்டை பயன்படுத்தினா சப்போஸ் இந்த ஸ்பின் விக்கெட்டை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வாஷிங்டன் சுந்தர் 3 விக்கெட்டு, புவனேஸ்வர் குமார் 2 விக்கெட்டு, இந்த சில அக்சர் பட்டேல் 2 விக்கெட்டு, ஆண்ட்ரிக் நாக்கியா வந்து 2 விக்கெட். ஓவரால் பார்த்தோம்னா இது வந்து ஸ்பின் விக்கெட். இது 2023 பயன்படுத்தின விக்கெட். சப்போஸ் இந்த விக்கெட்டை யூஸ் பண்ணிட்டாங்க, இந்த பிச்சை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஸ்பின்னர்ஸை முக்கியமாக எடுக்கணும். அதில் ஜடேஜா இம்பார்ட்டன்ட் பிக்காக மாறுவார். ஆல்ரெடி SRH கூட அவர் ஆடினப்பையுமே 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ ஸ்பின் ட்ராக்காக இருந்தால் அவர் ஹெல்ப் பண்ணுறது அதிகமாக கிடைக்கும். ஸோ அதையும் வந்து யோசிச்சுக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இதே பிச்சை தான் ஹை ஸ்கோரிங் வென்யூ தான் கொண்டு போவாங்க, நம்ம சொல்லவே முடியாது உறுதியாக. அதனால் கொஞ்சம் வந்து யோசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாட்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளேயர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்துடலாம். டெலகிராம் சேனல் எப்படி ஜாயின் பண்ணுறதையும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்மளோட டெலகிராமில் வின்னு லாஸ் எல்லாமே வரும். ஸ்மால் லீக்கு உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் மாற்றி வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. நான் வின் ஆரப்பியுமே தொடர்ச்சியாக சொல்லியிருக்கேன், லாஸ் ஆரப்பியுமே தொடர்ச்சியாக சொல்லியிருக்கேன். ஸோ வின்னு லாஸ் எல்லாமே இருக்கும். அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திங்க. உள்ளேயும் வந்து லிங்க்ன்றது கொடுத்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நல்ல டீம்ஸ் தான் வந்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் லாஜிக்கலாக ஒரு சில மிஸ்ஸஸ் ஆகுது, லக் இல்லாமல் போகுது. ஸோ வின்னு லாஸ் சகஜம் தான், புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தாலும் மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். மறுபடியும் சொல்கிறேன், தெளிவான ஒரிஜினல் சேனலான்றதை செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். வின்னார் லாஸு உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் நீங்கள் மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்க. சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயிங் லோன் ஜஸ்ட்டு வந்து நான் ஷோ பண்ணிடுறேன். ஸோ ருத்ராஜ் கேக்வாடு ஷார்ட்டாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் டீப்பாக சொல்கிறேன். ருத்ராஜ் கேக்வாடோட ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ப்ளஸ் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு மார்க்கோ ஹான்சன் கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து அந்த ஜேஜே உனாட்கட்டை தான் வந்து நம்பியிருக்காங்க, இல்லை நட்ராஜன் ஆடுவார். மற்றபடி ரைட் ஆம் பேசர் தான் புவனேஸ்வர் குமார், அடுத்து பேட் கமின்ஸ் தான் பவுல் பண்ணுறாங்க. ஸோ எப்பயுமே ருத்ராஜ் கேக்வாட் ஃபஸ்ட்டு 2-3 மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆவார், அதுக்கப்புறம் ஹிட் அடிப்பார். IPL அதே ஃபார்முலா யூஸ் ஆகிறதுக்கு இருக்குது. ஸோ ருத்ராஜ் கேக்வாட் இந்த மேட்ச்சில் கிளிக் ஆக சான்ஸ் ரொம்ப அதிகம். அது ஃபஸ்ட்டு பேட்டிங்னா மஸ்ட்டாக, செகண்ட் பேட்டிங்னா அது ஸ்விங்கில் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். சேம் ரச்சின் ரவீந்திராவும் ஹிட் பண்ணலாம். ஸோ சப்போஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா இவங்க 2 பேரை கூட கேப்டனைஸ் பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பவர் பிளேக்குள்ளேயே விக்கெட்ஸ் போகும் அப்படின்னா நீங்கள் சேசிங்கில் ரஹானேவை எப்போயுமே ட்ரை பண்ணுங்கள். டேரல் மிச்சல், ஜடேஜா இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஸோ சிவம் டூபே ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் இம்பார்ட்டண்டான ஒரு பிக்கு. ரிஸ்வி அந்த அளவுக்கு வந்து பேட்டிங் கிடைக்குமான்னு தெரியல. இந்த இடத்துல 10 ரன் ஆட் பண்ணிக்கோங்க. முஸ்டபிசர் ரஹ்மான் கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இந்த விக்கெட்டில் எஃபெக்டிவாக இருப்பார். இனிஷியல் ஸ்விங்கில் செகண்ட் போல் பண்ணுறப்ப மேபி தீபக் சார் விக்கெட் எடுக்கலாம், ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்ப கஷ்டப்படலாம். MS தோனிக்கு பேட்டிங் கிடச்சின்னா செகண்ட் வந்து கிடைக்கலாம். சப்போஸ் இவங்கெல்லாம் ஃப்ளாப் ஆனால் செகண்ட் பேட்டிங் பண்ணுவார் அப்படின்ற கான்செப்டில் நீங்கள் தோனியை வந்து ட்ரை பண்ணுங்கள். தேஷ்பாண்டே செகண்ட் போல் பண்ணுறப்ப இம்பார்ட்டனாக இருப்பார். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து இதை பார்த்துக்கோங்க. இங்கே மயங்க் அகர்வால் ராகுல் திரிபாதியான்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் ஓப்பன் பண்ண வச்சுட்டு கூட ராகுல் திரிபாதி 1 down வரலாம். மயங்க் அகர்வால் அந்தளவுக்கு போராக தான் ஆடுறாரு. எப்படி ஒரு பேட்டிங் விக்கெட்டாக இருந்தாலுமே ஃப்ளாப்பு தான். இந்த மேட்ச்சில் நம்ம மார்க்ரமை எதிர்பார்க்கலாம். ஏன்னா தொடர்ந்து அவருமே பேட்டிங்கில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. இந்த மேட்ச் வந்து அவர் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். கிளாஸனு கண்டிப்பாக ஸ்பின் அட்டாக் கொண்டு வந்தால் அதிரடியாக வந்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இங்கே ஜேஜே உனாட்கட்டு, பேட் கமின்ஸ் செகண்ட் போல் பண்ணால் இம்பார்ட்டன்ட். புவனேஸ்வர் குமார் டைட்டாக போல் பண்ணுறாரு, பட் விக்கெட் எடுக்க முடியல. மயங்க் மார்க்கண்டேவை செகண்ட் போல் பண்ணால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்டாட்ஸுன்றதை பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துலாம். ஸோ ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. மயங்க் அகர்வால் ஹெட் டு ஹெட்டில் வெறும் 15 ரன் தான். இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த புவர் ஒரு பேட்டரு. அந்தளவுக்கு மோசமாக ஆடுறாரு. வென்யூவில் 20 ரன் தான் ஆவரேஜ். ரீசன்ட் ஃபார்ம் இந்த சீசன்லேயும் ரொம்ப அடிமட்டமாக இருக்குது. ட்ரைவர்ஸ் கட்டு 46 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் ஹெட் டு ஹெட் ஆனதில். அபிஷேக் சர்மா 33 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட், வென்யூவில் 12. இந்த சீசன் நல்ல ஃபார்மில் இருக்கார். மயங்க் அகர்வால் அவுட் ஆக அந்த பவர் பிளேவை யூஸ் பண்ணி அபிஷேக் சர்மா நல்லா ஆடுறாரு. மார்க்ரம் 14 ரன் ஹெட் டு ஹெட் ஆவரேஜ், 38 ரன் வந்து வென்யூ ஆவரேஜ். சப்போஸ் ஏர்லி விக்கெட்ஸ் போகும் அப்படின்னா நீங்கள் மார்க்ரமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிளாசன் 12 ரன் ஹெட் டு ஹெட், பட் வென்யூவில் 66 ரன் ஆவரேஜ் இருக்காரு. விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால பாயிண்ட்ஸ் அதுலேயுமே கிடைக்கும். பேட் கமின்ஸ் 6 விக்கெட்டு. ஸோ ஹெட் டு ஹெட்டில் வென்யூவில் பார்த்தோம்னாலும் விக்கெட் எடுத்திருக்காரு ஸ்லோவாக பவுல் பண்ணி. வென்யூவில் 42 விக்கெட்டு. புவனேஸ்வர் குமார் 11 விக்கெட் தான் ஹெட் டு ஹெட்டில். மயங்க் மார்க்கண்டே ஹெட் டு ஹெட்டில் 5 விக்கெட்டும், வென்யூவில் 10 விக்கெட்டும். ஜேஜே உனாட்கட்டை பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட்டில் 7 விக்கெட்டும், வென்யூவில் 13 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் போல் பண்ணால் உனாட்கட் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பார். ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ருத்ராஜ் கேக்வாட் ஹெட் டு ஹெட்டில் 67 ரன் ஆவரேஜ். ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் டேரெக்டாக நீங்கள் கேப்டன்சி கொடுக்கலாம். நல்ல ஸ்கோர் ருத்ராஜ் கேக்வாட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரஹானே ஸோ சப்போஸ் ஏர்லி விக்கெட்ஸ் போதும் அப்படின்னா நீங்கள் ஒரு சில டீம்ஸில் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். பட் ஆனால் சேசிங்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சேசிங்கில் அவர் ரொம்ப வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்துகிறாரு.
ஜடேஜா ஹெட் ஹெட்டில் 8 விக்கெட்டும் வென்யூவில் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ ஸ்டாட்ஸ் படி பார்த்தா அல்ட்ரா புவர். சப்போஸ் நான் சொன்ன மாதிரி அந்த விக்கெட் வந்து ஸ்பின் விக்கெட்டை பயன்படுத்துனாங்க அப்படின்னா ஜடேஜா ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருப்பார். தோனி 55 ரன் ஆவரேஜ் ஹெட் ஹெட்டில், வென்யூவில் 24. செகண்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக சேசிங்கில் டோனி எடுத்துக்கோங்க. கடைசியில் வந்து 6-4 அடிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ரிஸ்விக்கு முன்னாடியே தோனி வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்தளவுக்கு ஃபார்மில் இருக்கார். தீபக் சகர் 9 விக்கெட்டு 7 விக்கெட் எடுத்திருக்காங்க வென்யூவில். ஸோ தீபக் சகர் செகண்ட் போல் பண்ணால் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இனிஷியல் ஸ்விங்கில் விக்கெட் எடுக்கலாம். அதில் மயங்க் அகர்வாலோ ட்ரைவர்ஸ் கட்டோ அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். முஸ்டபிசுர் ரஹ்மான் ஹெட் ஹெட்டில் 8 விக்கெட்டும் வென்யூவில் 10 விக்கெட்டும். ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் மிகப்பெரிய ஒரு கீ பிக்காக வந்து இருப்பார் முஸ்டபிசுர் ரஹ்மான். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பிளேயிங் லோன் பார்ப்போம். ஸோ யார் யாரை எப்படி பிக் பண்ணுறன்றதை மறுபடியும் ஒரு டைம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். 10 ரன்னா ஃபஸ்ட்டு பால் பண்ணால் ரொம்ப ரொம்ப கீ, டெத்தில் போட்டு மினிமம் 2-3 விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காரு. அதேமாதிரி முஸ்டபிசுர் ரஹ்மான், அதுக்கப்புறம் தீபக் சகர், இங்கே தேஷ்பாண்டே, இவங்க எல்லாருமே வந்து செகண்ட் பவுல் பண்ணால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் முஸ்டபிசுர் ரஹ்மான் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் செகண்ட் போல் பண்ணுறோம் 10 ரன்னாவை கட் பண்ணால் அந்த தேஷ்பாண்டே எடுத்துக்கோங்க. பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப லோவாக இருப்பார். பட் கட்டர்ஸ் போட்டு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கும். ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்காக நம்ம தேஷ்பாண்டே பார்க்கலாம். அதே மாதிரி MS தோனியை சேசிங் வரப்போ ஒரு பர்சன்டேஜ் பிக்காகவும் ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்காகவும் நம்ம பார்க்கலாம். காரணம் என்னென்னா லோவஸ்ட் பர்சன்டேஜ் தான் எடுத்திருப்பாங்க. பட் சேசிங்கில் கண்டிப்பாக டோனி வந்து கிட்ட போவார். அதுக்கப்புறம் டேரல் மிச்சல். ஸோ ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்கில் பவுலிங் எதுலேயும் பண்ணலாம். இங்கே ஸ்பின் அட்டாக்கை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சபாஸ் அகமது, வாஷிங்டன் சுந்தர், மயங்க் மார்க்கண்டே. இதில் வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு பவுலர் வந்தால் கூட சிவம் டூபே அதிரடியாக வந்து கொண்டு போகிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். பட் ஒரு சில டீம்ஸில் மட்டும் சிவம் டூபேவை எடுத்துக்கோங்க. மற்றபடி பெஸ்ட்டு பிக்ஸு நம்ம பார்த்தோம்னா ருத்ராஜ் கேக்வாட், ரச்சின் ரவீந்திரா இவங்கெல்லாம் எடுக்கலாம். அதில் ருத்ராஜ் கேக்வாட் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கேப்டன்ஸ் கேப்டனா கண்டிப்பாக கொடுக்கலாம். ரச்சின் ரவீந்திராவையும் கொடுக்கலாம். பட் சேசிங் வரப்போ இங்கே இனிஷியலாக ஏதாவது ஒரு ஸ்விங் கிடச்சின்னா மாட்டிக்குவாங்க. ஏன்னா இந்த கிரவுண்ட்லேயுமே ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ நல்லா ஆடிருக்காங்க. செகண்ட் பேட் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டதையும் பார்த்துருக்கோம். இனிஷியல் பிளேயர்ஸ் சப்போஸ் சிஎஸ்கே வந்து செகண்ட் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏர்லி விக்கெட்ஸ் போகுனா நீங்கள் இந்த மிடில் ஆர்டர் பேட்டர்ஸை எடுத்துக்கோங்க. அதில் மிச்சல், சிவம் டூபே, ஜடேஜா, தோனி இவங்கள மாதிரி பிளேயர்ஸ்குள்ளே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் டாப்லேயே வந்து கேப்டன்ஸ் கப்னா கொடுத்துக்கலாம். SRH தரப்புலையும் சேம் தான். உங்களுக்கு ட்ரைவர்ஸ் கட் செகண்ட் பேட் பண்ணால் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ பேட்டை வீசுவார். அதில் வந்து ஓரளவுக்கு ரன்ஸ் போகலாம். பட் கீயா மாக்ரம், கால்சன் வந்து இருக்கலாம். டாப்பில் விக்கெட்ஸ் போச்சுன்னா இவங்க 2 பேர் கேம் எடுத்துகிட்டு போகலாம். இவங்க 2 பேருக்குள்ளே கூட நீங்கள் கேப்டன்ஷிப்னா கொண்டு போகலாம். மயங்க் மார்க்கண்டேவை பொறுத்தவரையாக செகண்ட் போல் பண்ணுறப்போ ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்போ ஈஸியாக அடிச்சிடுறாங்க. பேட் கமின்ஸ் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டன்ட். ஜே உனாட்கட் செகண்ட் போல் பண்ணுறப்போ இம்பார்ட்டன்ட். புவனேஸ்வர் குமார் பெரிய அளவில் விக்கெட் எடுக்கலாம். அதே மாதிரி தான் சபாஸ் அகமதும் வாஷிங்டன் சுந்தரும் டைட் பவுலிங் தான் இவங்க 3 பேருமே வந்து வீசுகிறாங்க. ஸோ விக்கெட் எடுக்கிறன்றது கஷ்டம், மற்றவங்களுக்கு தான் விக்கெட்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ பெஸ்ட் கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸில் ருத்ராஜ் கேக்வாட் கண்டிப்பாக, ரச்சின் ரவீந்திரா ஒரு சூப்பரான ஆப்ஷனு. 10 ரன் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முஸ்டபிசுர் ரஹ்மான் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த சைடில் உங்களுக்கு கிளாஸ்னு ஈஸியாக ஆடிடுவார். ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல ஸ்கோரை போட்டுருவார். அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் மினிமம் உங்களுக்கு ஒரு விக்கெட் எடுத்துருவார். ஸோ இவங்க எல்லாருமே வந்து சேஃபஸ்ட்டு ஆப்ஷன். ஹை ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும், கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணணும் கேப்டன்ஸ் கேப்டன்னா நீங்கள் ஜடேஜாவை ட்ரை பண்ணிக்கோங்க. அதேமாதிரி செகண்ட் பவுல் பண்ணால் தீபக் சகரை ஒரு GLல ட்ரை பண்ணுங்கள். டிஃபரன்ஷியல் ஒரு ஆப்ஷனாக. அப்புறம் மாக்ரமை வந்து ஒரு டீமில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹை ரிஸ்க்காக நீங்கள் கிராண்ட் லீக்கில். அதே மாதிரி இங்கே ஜே உனாட்கட்டை செகண்ட் பவுல் பண்ணார்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இந்த விக்கெட் போகும் அப்படின்றத 100% நம்ம சொல்ல முடியாது. மோஸ்ட்லி இப்படி தான் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் அந்த ஸ்பின் ட்ராக்கை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் நம்ம யோசிச்சு போகிற மாதிரி இருக்கும். இங்கே ரைட் ஹேண்டர்ஸும் லெஃப்ட் ஹேண்டர் பேஸில் பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க அதிகப்படியாக. சிஎஸ்கேல வாஷிங்டன் சுந்தர் ஆடுறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்காக நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பால் பண்ணுறப்போ கொஞ்சம் விக்கெட் ஸ்லோவாச்சுன்னா வாஷிங்டன் சுந்தர் விக்கெட் எடுக்கிறதுக்கு கூட சான்ஸ்ன்றது இருக்கும். ஏன்னா ஆஃப் ஸ்பின் விசஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்ன்றது எப்பயுமே வந்து 4 ஓவர்ஸ் வீசுகிறப்போ விக்கெட் கிடைக்கும். அப்படி சப்போஸ் வாஷிங்டன் சுந்தர் இல்லை அப்படின்னா மாக்ரம் வந்து அந்த 4 ஓவர்ஸை வீசுவார். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மாக்ரமே தொடர்ந்து ஃப்ளாப் தான் இருக்கார். ஒரு பெரிய பிளேயர் திடீர்னு ஒரு ஃபார்முக்கு திரும்ப சான்ஸ்ன்றது இருக்கும். இங்கே அபிஷேக் சர்மா, ட்ரைவர்ஸ் கட்டு 2 பேர் லெஃப்ட் ஹேண்டரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சபாஸ் அகமது, வாஷிங்டன் சுந்தர் லெஃப்ட் ஹேண்டரு. ஸோ ஜடேஜாவை எப்படி பயன்படுத்துவாங்கன்றது ஒரு டவுட் இருக்குது. சப்போஸ் ஒரு மோயின் அலியோ ஒரு தீக்ஷனாவையோ யாராவது ஒரு பிளேயருக்கு பதிலாக கொண்டு வரலாம். இதில் முஸ்டபிசுர் ரஹ்மான் வந்து ஆடுவாரான்றதும் ஒரு டவுட்டு இருக்குது. அதையும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், பட் சொல்லலை. இந்த இடத்துல தீக்ஷனா ஆடுறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கலாம். அப்படி தீக்ஷனா ஆடினா இங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கப்போ அவருமே ஒரு முக்கியமான பிக்கு தான். செகண்ட் பவுல் பண்ணுறப்போ வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏதோ ஒரு
T20 வேர்ல்டு கப்புக்கு வந்து விசா ஒரு வேலையாக வந்து முஸ்டிஸ் ரஹ்மான் போயிருக்காருன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் அது உறுதியாக தெரியல ஆடுவார் என்னான்னு. அப்படி ஆடலைன்னா அந்த இடத்துல தீக்ஷனா வந்துடுவார். தீக்ஷனாவும் ஒரு ட்ரம் கார்டு பிக்காக இருப்பார். ஆஃப் ஸ்பின்னர் விசஸ் இங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ன்ற காம்பினேஷனில் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இனிஷியல் ஸ்பெல்லுன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக தீபக் சகர் தான் வந்து இனிஷியலாக வந்து ஸ்பெல் பவுல் பண்ணுவார். அதுக்கப்புறம் தேஷ்பாண்டே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லாட்டி இங்கே தீக்ஷனா வந்துட்டால் தீக்ஷனாவோ இல்லை முஸ்டிஸ் ரஹ்மானோ வந்து பவுல் பண்ணலாம். டெத்தில் 10 ரன்னா தான் கண்டிப்பாக முஸ்டிஸ் ரஹ்மான். இங்கே டெத்தில் பார்த்தோம்னா இனிஷியல் ஸ்பெல் புவனேஸ்குமாரும் டெத்தில் பேட் கமின்ஸு எக்ஸ்ட்ரா இன்னொரு பவுலர் இம்பாக்ட் பிளேயரில் கொண்டு வருவாங்க. அவரும் வந்து வீசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸை வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம காம்பினேஷன்ஸ் வந்து பார்ப்போம். ஜிஎல் காம்பினேஷன்ஸில் ஸ்லோ பிச்சாக இருந்துச்சுன்னா ஜடேஜா கேப்டனாக கொடுத்து முஸ்டிஸ் ரஹ்மான், அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல தீக்ஷனா யார் ஆடுறாங்களோ அவங்கள எடுத்துக்கோங்க. மற்றபடி இந்த ஸ்லோவாக போடக்கூடிய எல்லா பவுலர்ஸையும் எடுத்துகிட்டு பேட்டர்ஸை ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க. இன்னொரு ஜிஎல் காம்பினேஷனில் கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீமோட பேட்டர்ஸ் எல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அவங்க செகண்ட் பவுல் பண்ணுறப்பயுமே விக்கெட் எடுத்துருவாங்க. பட் ஆனால் எஸ்ஆர்ஹெச்சில் இந்த ஒரு 3 பேட்டர்ஸ் மட்டும் நல்லா ஆடுவாங்க மிடில் வந்துன்ற கான்செப்ட். ஒரு ரிஷப் பண்ட் எப்படி ஆடினார், ஒரு ஸ்டப்ஸ் எப்படி ஆடினாரோ அந்த மாதிரி மிடில் ஆர்டர் பேட்டர்ஸை மட்டும் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இங்கே பேட்டிங் ஃபஸ்ட்டு. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ பேட்டிங் டீம் இது பேட்டிங் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு இது ஓவரால் வந்து பேட்டிங் டீம் இருக்க எல்லா பேட்டர்ஸையுமே எடுத்துகிட்டு ஸோ பேட் கமின்ஸ் முஸ்டிஸ் ரஹ்மான் மட்டும் கட்டர்ஸ் போடுவாங்கன்னு எடுத்திருக்கேன். முஸ்டிஸ் ரஹ்மான் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் தீக்ஷனாவுமே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக எல்லா ஸ்டாட்ஸு எல்லா டீட்டெயில்ஸோடு தான் நான் கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ஐடியாஸ் இருந்தாலோ இல்லை கமெண்ட்ஸ் இருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். அதேமாதிரி டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இன்ஸ்டால் பண்ணிங்க 2K ஃபேண்டசின்ற ஆஃபர் கூட பயன்படுத்தி டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, டெலகிராம்லேயும் லிங்க் இருக்குது.